வணக்கம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025 வரை வார ராசி பலனுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவனான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்குகின்ற திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com. அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண தகவல் மையம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டுக்கோள்கள். குரு பகவான் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்ப ராசியிலும் இருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலே ஆட்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார். இவ்வாரத்தில் ஜூலை 16, 2025 அன்று மிதுன ராசியிலே இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆடி பிறக்கின்றது. புதனாகப்பட்டவர் கடக ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜூலை 18 அன்று புதன் வக்ரம் அடைகின்றார் கடக ராசியிலே. செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். செவ்வாய் கேது சேர்க்கை என்கின்ற நாக மங்கள யோகம் தருகின்றது. நாள் கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட திங்கள் அன்று கும்பராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீன ராசி, மேஷ ராசி, ரிஷபராசி என்று ஞாயிறன்று பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இவ்வாரத்தில் விசேஷ அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்கின்றார். புதன் பகவான் தன் சொந்த நட்சத்திரமான ஆயிலியத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். குரு ராகுவோடி நட்சத்திரமான திருவாதிரையிலும் ராகு குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதிலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது சிறப்பானது. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். சனி வக்ர பேச்சுக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இதுவரை பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்காதவர்கள் அவற்றை பார்ப்பதன் மூலம் முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெற்றிருப்பது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் 16ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு சென்று 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தொழில் ஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு வருவதும் 2ஆம் இடத்துக்கு சென்று உச்சம் பெறுவதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திரன் மேஷராசிக்கு மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பதனால் நீங்கள் மனதிலே துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். செயல் வெற்றி இந்த வாரம் மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு அதிபதியான மேஷராசிக்கு 5ஆம் இடம், அதுதான் சிம்ம ராசி. சிம்ம ராசியிலே செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருப்பது நாக மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை உங்களுக்கு தருகின்றது. பலமானது அது.
அப்படி பார்க்கின்ற பொழுது மனம் துணிச்சல் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு யோகமான காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ராசிக்கு 11ஆம் இடம் அது கும்பராசி. அது மேஷராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ராகு அமர்ந்திருப்பது வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு. குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும் குரு ராகுவை பார்ப்பதும் உங்களுக்கான வெற்றியை குரு அருளால் நீங்கள் அடைவீர்கள். ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருப்பதினால் ஏழரை சனியால் பாதிப்பில்லை. மேலும் கோச்சார வேதியடிப்பில் 11 ராகு இருப்பதாலும் பாதிப்பில்லை. ஏழரை சனி நடக்கின்ற பொழுது சனி வக்ரமாக இருந்தால் நல்ல யோகத்தை தான் செய்வார். காரணம், மேஷராசிக்கு அவர் 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அல்லவா. அவ்வாறு பார்க்கணும், சனிதானே உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஆகையால் கால புருஷனின் முதல் ராசி மேஷராசியில் பிறந்த அதிர்ஷ்டசாலியான நீங்கள் சனி வக்ரமாக இருக்கிற காலம் உங்களுடைய செயல் வெற்றி, தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எதிரொலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காரியத்தில் எந்த விதத்திலும் வீண் தாமதங்கள், தடைகள் எவையும் இல்லை. இடையூறுகள் இல்லாமல் வெற்றிகளை அடைவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது புதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த இடம் கடகராசி, சந்திரனுடைய வீடு. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தருவார். 4ஆம் இடத்தில் அவர் வக்ரமாக அடைவது 3-6க்குரிய பகை கொண்டவர் மேஷராசிக்கு யார் என்றால் அது புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்த நீங்கள் மிகுந்த வெற்றிகளையும், எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் துணிச்சல் இருக்கும். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் வெற்றிக்குரிய வாரம் உங்களுக்கு. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிகுந்த லாபமும் தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லாமல் காரிய வெற்றிகளும் இருக்கின்றது. 12ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பதனால் வீண் செலவுகள் எவையும் இல்லை. வரவுகளே அதிகம், சேமிப்பும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் பலமாக இருக்கின்றது 3ஆம் இடத்தில். ஆகையால் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவதும் 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது காரிய வெற்றி சாதகமாக அமையும். அனுகூலமான சூழ்நிலைகள், சமூகத்தில் மதிப்பு மரியாதை, அரசாங்கத்தினிடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரவுகள் இருந்தால் அந்த வரவுகள் வரும். அரசாங்கத்திடம் ஆதரவும் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பான ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மேன்மையும் தன லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அடுத்ததாக மேஷராசியில் பிறந்த வேலை பார்க்கின்றவர்கள், உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை, அதன் பிறகு சூரியன் 4க்கு சென்று 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் உயர் அதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். மேலும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். பகை இல்லை, காரிய தடைகள் இல்லை. ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான வாரம். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு, மேன்மை, வெற்றி. அடுத்ததாக மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன் பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகளுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால், குடும்பஸ்தானம் பலமாக இருப்பதினால், 7ஆம் இடத்தை குருவும் பார்ப்பதினால் கணவன் மணி உறவிலே அந்யோன்யம், அன்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி. அடுத்ததாக மேஷராசியில் பிறந்த திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால், குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமணத்துக்குரிய யோகமான நேரமே தற்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை. விருப்பப்படுகின்றவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com சென்னை வாலாஜா ரோடில் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொதுவாக 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்விடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு மறுமணத்துக்குரிய முயற்சியில் இந்த வாரம் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. நீங்களும் விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வார்த்தையிலே இனிமை, இரண்டிலே சுக்கிரன் இருப்பதனால் அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். அதிகமாகவே காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் தாராளமாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். நல்ல பதிலே உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார். கலைத்துறைக்கு சாதகம் அது. ஆகையால் இந்த வாரம்
புதிய படைப்புகள் வெளியிட்டால் வெற்றிகள் வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்றால் சூரியன் குரு பலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது சூரியன் குரு சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு சூரியன் 10ஆம் இடத்துக்கு 4ற்கு சென்று பார்ப்பதும் பலம் கொண்டதே மேஷ ராசிக்கு. ஆகையால் அரசியலிலே மக்கள் ஆதரவு. மாணவ கண்மணிகள் 4லே உயர்கல்வி ஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதனால் கல்வியிலே மேன்மை, புதிய முயற்சியிலே வெற்றிகள், நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இந்த வாரம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு ஒரு சிறந்த வாரம். யோகமும் வெற்றிகளும் நிறையவே இருக்கின்றது இந்த வாரம். புதிய முயற்சிகள் தைரியமாடுங்கள், வெற்றி உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும், லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருப்பதும், 3ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து அவர் உங்களுக்கு 18ஆம் தேதி வக்ரம் அடைவதும் யோகமானது. மேலும் 16ஆம் தேதி சூரிய பகவான் 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 3லே சூரியன் இருப்பது எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகளை கொடுக்கும். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். மதிப்பும் புகழும் அதிகரிக்கக்கூடிய, அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு யோகம். இவையெல்லாம் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சென்ற பிறகு உங்களுக்கு பலமாக அந்த பலன் கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குரு பார்வையை பெறுவதும், புதன் சொந்த சாரமான ஆயில்யத்தில் இருப்பதும், சனியும் அவ்வாறே இருப்பதும் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம், மனம் தெளிவு, சிந்தனைகளிலே உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம், காரிய அனுகூலம் செய்யக்கூடிய நிலையிலே அவற்றில் ஈடுபடுகின்ற பொழுது மற்றவருடைய எதிரிகளுடைய ஆதிக்கம் இருந்தால் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாற்றல், திறன், இவையெல்லாம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் ஈடுபாடை காட்டலாம். அவற்றிலே உங்களுக்கு உறுதியாக இந்த வாரம் வெற்றி இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் என்று இந்த வாரம் மனதிற்கேற்றவாறே இனிப்பான ஒரு இனிதான நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிக அதிகமாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள், வீண் செலவுகள் இல்லை. ரிஷபராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பது, ராசியாதிபதி பலமாக இருப்பதும், இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வருவதனால் ரிஷபராசியில் பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு மிக பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம், இவையெல்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த வாரம் தனலட்சுமி அருள் உங்களுக்கு. அடுத்ததாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உயரதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். சூரியன் 3க்கு சென்ற பிறகு சக ஊழியர்களிடம் பகமை இல்லை, நட்புறவு மிக பலமாக இருக்கும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய அந்தஸ்து உயரும், மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய துறையிலே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பகமை இல்லாமல் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக உங்களுக்கு இருப்பது சிறப்புக்குரியது. அடுத்ததாக ரிஷபராசியில் இருந்த பிறந்த பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான சகோதரிகள், ராசியாதிபதி பலம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு மிக சிறப்பு என்று
குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் உங்களுடைய கணவருடைய அந்தஸ்தும் உயரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அதிர்ஷ்டத்தினால் உங்களுடைய கணவருடைய புகழ் கூட அதிகரிக்கும். எனவே குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மணி உள்ள அன்பு பாசம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக ரிஷபராசியில் பிறந்த திருமணமாகாத சகோதரிகள், குருபலம் மிக சிறப்பு. சுக்கிரனும் மிக பலமாக ஆட்சி பெற்றிருக்கின்றார். திருமண முயற்சியில் மிக சிறப்பான நல்ல வரன் அமையக்கூடிய யோகம். சந்திரனும் மிக சாதகமாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக மறுமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணத்துக்குரிய இடம். அந்த இடத்துக்கு அதிபதி குரு. அவர் 2லே இருக்கின்றார். குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பு குருவுக்கு இப்பொழுது இருக்கின்றது. ஆகையால் மறுமணத்துக்குரிய வரன்களும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஆகையால் வரன்களை தேடிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே என்னுடைய ஜோதிட மேற்பார்வையில் கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இருப்பதே bharatmatchpoint.com திருமண தகவல் மையம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தவரை அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதனால் நீங்கள் விரும்பியதை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பீர்கள். அவர்களும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறே மகிழ்ச்சியான ஒரு அந்யோன்யத்தை காட்டுவார்கள். எனவே மகிழ்ச்சிக்குரிய வாரம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? சுக்கிரன் பலமாக இருப்பதை விட ஒரு சிறந்தது எது காதலுக்கு? ஆகையால் காதலை தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். சந்திரன் சாதகமாக இருப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் மிக யோகமான வாரம். சுக்கிரன் பலமாக இருப்பதனால் படைப்புகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் புகழ் அந்தஸ்து பொருளாதார வெற்றி உயர்வு என்று மொத்தத்தில் தனலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அதாவது ரிஷபராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் சூரியன் வந்த பிறகு இன்னும் யோகம். ஆடியிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட காட்டு அடிக்கக்கூடிய பலமான ஒரு மாற்றம் இந்த பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணி கல்வி ஸ்தானத்தில் குரு இருப்பதனால் கல்வியிலே உயர்வு, பெற்றோர்களிடம் அன்பு பாசம் காட்டுவீர்கள், அவர்களும் காட்டுவார்கள். வார்த்தையிலே பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும், கல்வியிலே ஆர்வம் இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய செயல்கள் பாராட்டுகளை பெறும். இதுவே ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் சூரியன் சேர்க்கை பெறுகிறார். சிவராஜ யோகம் பலமாக இருக்கின்றது. 16ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது தனித்திருக்கின்றார் குரு. பொதுவாக அந்தணன் தனித்திருந்தால் அவதி என்று குருவுக்கு சொல்வார்கள். எனவே குரு தனித்திருப்பதனால் சில விஷயங்களிலே நீங்கள் பொறுமையும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே உங்களுடைய செயல்களிலே கவனத்தை செலுத்த வேண்டும். காரணம், குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, கேந்திரங்களுக்கு அதிபதி. சுபகிரகமான குரு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷத்தை கொடுக்கும். மேலும் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதே தனுசு ராசி உங்களுக்கு. அப்படி உங்கள் ராசியிலே அவர் தனித்திருக்கும்போது நிதானம் காட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலும், அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பது மிக சிறப்பானது.
சனி வக்ரமாக இருப்பது தொழில் ஸ்தான ஜீவனஸ்தானத்தில் இருப்பதும், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் குருவால் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே அதை செயலில் முனைப்பை காட்ட வேண்டும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள். காரணம், புதன் ராசியாதிபதி. அறிவையும் புத்தியும் கொடுக்கக்கூடிய புதன் பலமாக இருக்கிறார். அறிவுக்காரகன் என்கின்ற குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பொழுது சில சமயம் மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுவதனால் பாதிப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 3லே இருப்பது தைரியத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11க்குரியவர் 3லே இருப்பது மிக சிறப்பானது. ஆகையால் மிதுன ராசிக்கு 3லே செவ்வாய் மிக பலமாக கேதுவோடு சேர்க்கப்பெற்று நாக மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தருவதனால் உங்களுடைய முயற்சிக்கு தைரியம் மனதில் இருக்கும். அதில் விடாமுயற்சியாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பீர்கள். அவற்றிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். இதுவே ஒரு பலம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடமே ரிஷபம், அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். வரவுகள் நன்றாக இருக்கும். 10லே சனி இருப்பது வக்ரமாக இருப்பதனால் செலவுகளும் சுப செலவுகள் உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான செலவுகளாக இருக்குமே ஒழிய உங்களுக்கு அது அசுப செலவுகளாக எவையும் இருக்காது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல்நல ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருப்பதால் அதிலிருந்து வெளியே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவையெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் 2ஆம் இடத்தில் ராசிக்கு மிதுன ராசியை பொறுத்து அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் அடைகின்றார் 18ஆம் தேதி. அது உங்களுக்கு நல்லது. ஆகையால் இந்த வாரம் புதன் அவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆயிலத்தில் கடகத்தில் இருப்பது மிக மிக யோகமானது. எனவே இந்த வாரம் மிதுன ராசியை பொறுத்தவரை 10ல் சனி வக்ரமாக இருக்கின்ற பலமும், சுக்கிரன் ஆட்சி பெற்ற யோகமும், 3லே செவ்வாய் இருக்கின்ற சிறப்பான யோகமும் உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளுக்கும் சில சமயங்களில் மனதை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. குரு வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். 16ஆம் தேதிக்கு பிறகு குரு தனித்திருப்பார். அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வரவுகள் மிக சிறப்பாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இப்பொழுது நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காரணம், குரு உங்களை மனதை குழப்பி விடுவார். அவர்தான் உங்கள் 10க்கு அதிபதி. உங்கள் மிதுன ராசிக்கு 10க்குரியவர் தனித்திருக்கிறார். பொதுவாக குரு தனித்திருக்கக்கூடிய ஜாதகத்திலும் குரு தனித்திருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை போன்றவைகள் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் பார்க்கின்ற குருவை எந்த கிரகமும் பார்க்கவில்லை, சேரவும் இல்லை. 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் விலகி விடுகிறார். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுவது முற்றிலும் நீங்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும். வார்த்தையிலே நிராகரித்து விடுங்கள். என்னால் முடியாது என்று கூறிவிடுங்கள். அதை சொல்லவும் செய்வீர்கள். காரணம், 3லே செவ்வாய் இருப்பதால் அதை தைரியமாக நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். இருப்பினும் சில சமயங்கள் மனம் குழம்பிவிடும். அவற்றினால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது, பணம் வாங்கி கொடுப்பது போன்றவற்றை. மற்றபடி வரவுகள் மிக மிக நன்றாகவே இருக்கும். சனி வக்ரமாக 10ல் இருப்பதனால் அது பலமானது. ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் நன்றாக இருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தவரை இந்த வாரம் 3லே சூரியன், 3லே செவ்வாய், அதே சமயத்தில் சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது பலம், சிவராஜ யோகம். ஆனால் ஆடி பிறக்கின்ற பொழுது சூரியன் வாக்குஸ்தானத்துக்கு சென்று விடுகிறார். உயரதிகாரிகள் பேசுகின்ற பொழுது வார்த்தையிலே நிதானம் வேண்டும். அதுதான் குரு செய்ய பார்ப்பார். தனித்திருக்கின்ற குரு இது நீ இன்னும் சொல்வது நான் செய்த எல்லா வேலையும் என்று கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், 2லே சூரியன் இருப்பதும் புதன் வக்ரமாகி எழுகிறார் 18ஆம் தேதி. ஆகையால் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, உங்களுடைய உழைப்பு இவையெல்லாம் 10ல் சனி வக்ரமாக இருப்பதால் அதற்குரிய அங்கீகாரத்தையும் அதற்குரிய மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு வார்த்தையிலே மட்டும் நிதானம் இந்த வாரம் தேவை. அடுத்ததாக மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைவதும் அதன் பிறகு சூரியனும் 16ஆம் தேதி வருவதனால் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், மனதை குழப்பிக் கொள்வீர்கள். கணவரிடம் சில சமயங்களில் கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். அது வேண்டாம். அதே சமயத்தில் உங்கள் கணவர் உங்களிடம் அன்பை காட்டுவார், விட்டு கொடுத்தும் செல்வார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமான சகோதரிகள் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பொரிதுபடுத்தி கோபம் இல்லாமல் காட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது.
அடுத்தது மிதுன ராசியிலே பிறந்த திருமணமாகாத சகோதரிகள். குருபலம் இல்லைதான். இப்பொழுது குரு ராசியிலே தனித்து இருக்கப் போகிறார் 16ஆம் தேதி. அதன் பிறகு பார்க்கும் சுக்கிரன் உங்களுக்கு 12லே இருப்பது பலமானது. திருமணத்துக்குரிய களத்திரக்காரன் சுக்கிர பகவான். அதே சமயம் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியே குரு. அவர் தனித்திருக்கின்றவர் திருமண முயற்சியில் தடைகளைத்தான் கொடுப்பார். ஆனாலும் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். அதே சமயத்தில் 10 பொருத்தம் என்று அது மட்டுமே முடிவுக்கு வராமல் உங்கள் ஜாதகம் அவர் ஜாதகம் பார்ப்பது நல்லது. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள். காதலித்து கொண்டிருக்கிற அன்பர்களை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக சந்தேகப்படுவீர்கள். அவை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு மனதை கெடுப்பார். ஆகையால் 16ஆம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பார்த்தோம். இனி காதலை வெளிப்படுத்தலாமா? சந்திரன் இந்த வாரம் சாதகமாகவே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று வருகின்ற இந்த வாரம் பலமானதை காதலை வெளிப்படுத்த நல்ல பதில் கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமே. படைப்புகள் வெளியிடுவதில் சில தடைகள் இருந்தால் அதையும் தாண்டி உங்கள் படைப்புகளை வெளியிட்டு வெற்றிகளையே பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுடைய புகழ் பொருளாதாரம் அதிகரிக்கும். வெற்றிகளும் இருக்கு. அரசியலை பொறுத்தவரை குரு தனித்திருக்கின்ற பதவி இழப்பு ஏற்படும். பொதுவாக ஜென்மகுரு வனவாசம் என்கின்ற ஒரு வழக்கு இருக்கின்றது. இருப்பினும் இப்பொழுது சூரியனும் 2க்கு செல்கின்றார். பொதுவாக சூரியன் ஆடி மாதத்தில் தன் பலத்தை இழப்பார். அரசியலில் இருப்பவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொறுமை நிதானம், பேச்சிலே மிக மிக கவனம். இறுதியாக மாணவ கண்மணிகள் கல்வியிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு நாட்டமே எண்ணமே இருக்கும். பெற்றோர்கள் பேச்சை கேட்பீர்கள். ஆசிரியர் வழிகாட்டுதலும் இந்த வாரம் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். இதுவே மிதுன ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். கடகராசிக்கு பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களிலே சந்திரன் 8ல் இருக்கின்றார். ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதன் பிறகு சந்திரன் சனியோடியும் சேர்க்கை பெறுவார். எனவே இந்த வாரம் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமை நிதானம். அவசரமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டு பெரிய பணத்தொகையை கொடுப்பது, இல்லை என்றால் யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பது என்றவற்றை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சந்திராசிரம நாட்கள் மிக மிக கவனம் வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அவர் ஆட்சியாக இருக்கின்றார். சனி 9லே வக்ரமாக இருக்கின்றார். இவை இரண்டும் சிறப்பானது. காரணம் இப்பொழுது சந்திரன் உங்களுக்கு அவர் தேய்வரையாக இருக்கின்றார். தேய்வரையாக இருக்கின்ற பொழுது சந்திராஷ்டமம் வருகின்றது. ஆகையால் அந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். மற்றவர்களை நம்பாதீர்கள். அதே சமயத்தில் இந்த வாரத்தை சூரியன் உங்களுக்கு 12ல் இருக்கின்றவர் ஜூலை 16ஆம் தேதி ராசிக்கு வருகிறார். புதனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி. மேலும் புதனாகப்பட்டவரோ உங்களுக்கு விரையாதிபதி. அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனை நண்பனாக நினைக்கக்கூடியவர், நட்பு பாராட்டக்கூடியவர். அதே சமயத்தில் புதன் சந்திரனை பகையாக நினைக்கக்கூடியவர். ஆகையால் பகை கொண்டவர் ராசியிலே அமர்கின்றார். 18ஆம் தேதி புதன் வக்ரம் அடைவது யோகம்.
அதுவரை இந்த வாரத்தை பொறுத்து அந்த நாட்களிலே 18ஆம் தேதிக்கு முன்னதாகவே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வருகின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயலிலே நிதானம், ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சரியான திட்டங்கள் தீட்டுவது, அதன் பிறகு அதற்குரிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவது நல்லது. இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடகராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனம், பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வேலன் வரை கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்துக்கும் வருவார். எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகமான நாட்கள். காரணம், குருவும் உங்களுக்கு 12லே விரயத்தில் இருக்கின்றார். ஆனால் குரு 12லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார்கள், குருவால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த வாரம் பெரிய முதலீடு சந்திராஷ்டம நாட்களில் தவிர்ப்பது, சனியோடு சந்திரன் சேர்க்கின்ற நாட்களில் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக கடகராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மிக நிதானம் வேண்டும், வார்த்தையிலே பொறுமை வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். சில சமயங்கள் பின்புறமாக உங்களுக்கு எதிராக அவர்களுடைய சதித்திட்டங்கள் செயல் வடிவத்துக்கு வரும். அவற்றிலே கவனமாக இருங்கள். முன்னெச்சரிக்கையோடு முன் யோசனையோடு பேச்சை வைத்துக் கொள்வது நல்லது. காரணம், 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தையிலே கோபம் வரும். அந்த கோபத்தினால் உயரதிகாரியும் நட்பு பாராட்ட மாட்டீர்கள், பகமை காட்டுவீர்கள் நீங்கள். எனவே இந்த வாரம் சூரியனும் உங்கள் ராசிக்கு வரும்போது புதன் வக்ரம் அடைகின்றார் 18. எனவே உத்தியோகத்தில் இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், வார்த்தையிலே மிக மிக கவனம். அடுத்ததாக கடகராசியிலே பிறந்த திருமணமான சகோதரிகள், உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், உங்கள் ராசியிலே புதன் வக்ரம் அடைகின்ற நிலையும், இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு வருகின்ற ஒரு அமைப்பும், குடும்பத்தில் பொறுமை, எந்த ஒரு விஷயத்திலும் அன்பு காட்டுவது, கணவன் மனைவியுள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏற்கனவே கேது வேறு 2ல் இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக அன்பை காட்டுங்கள் கணவரிடம். அடுத்ததாக கடகராசியிலே பிறந்த திருமணமாகாத சகோதரிகள், குருபலம் இல்லைதான், அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கின்றார். 8ஆம் இடத்தில் ராகு, 2லே கேது என்று திருமண முயற்சியில் இந்த வாரத்தை பொழுது சந்திரன் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் அதற்குரிய முயற்சி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம். பொதுவாக கோச்சார ரீதியாக இல்லை, ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் வரலாம். அடுத்ததாக மறுமணத்துக்குரிய வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த வாரம் பொதுவாக சுக்கிரன் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருப்பதனால் மறுமணத்துக்குரிய வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கக்கூடியது அந்த திருமண தகவல் மையம் எங்கள் நிறுவனம். விருப்பப்படுகிற வரன்களை பதிவு செய்துலாம் இலவசமாக. அடுத்ததாக காதல், இந்த வாரம் காதலிலே மிக மிக கவனம், பொறுமை, விட்டு கொடுத்து செல்லுங்கள், அன்பை காட்டுங்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமற்ற வாரம் காதலை வெளிப்படுத்துவதில் சந்திரனும் சாதகமில்லாமல் இருக்கின்றார். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார், அது ஒரு பலமானதே. கலைத்துறையிலே உங்களுடைய முயற்சிக்கு சில தடைகள் வந்தாலும் அவற்றை மீறியும் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களில் சில சாதகங்கள் இல்லை, இருந்தாலும் மற்ற நாட்களிலே உங்களுக்கு கலைத்துறையில் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக அரசியல், கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியலில் பொறுமை காட்டுங்கள். நீங்கள் சொல்கின்ற ஒரு சொல் பலவிதமாக 100 விதமாக திரித்து கூறக்கூடிய ஒரு சாதகமற்ற வாரமாக இருக்கின்றது. கவனம்தான் அரசியலில் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள் பேச்சை கேளுங்கள், ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். இந்த வாரம் ஒரு இறைவழிபாட்டுக்குரிய வாரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை பொறுத்தவரை அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது கல்வியிலே மேன்மையை கொடுக்கும். இதுவே கடகராசிக்குரிய வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன், ஜாதகமே முதன்மையானது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலாவதாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பது யோகமானது சிவராஜ யோகம். மேலும் 10ஆம் இடத்தில் ஜீவனாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதும், அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருப்பது அஷ்டம சனியால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராசியிலே கேது இருக்கிறார், இருந்தாலும் செவ்வாய் சேர்க்கை பெறுகின்றனால் சேதுவாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராகு 7இல் இருக்கிறாலும் குரு பார்வை இருப்பதனால் ராகுவும் பார்ப்பேன். ஆக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் சனி ராகு கேது இருக்கிறார் என்று தெரிந்தாலும் பாதிப்பு நிச்சயம் இல்லை. அதுதான் ஜோதிடம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 16ஆம் தேதி 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வருகிறார். விரயத்தில் ஏற்கனவே புதன் இருக்கின்றார். இருப்பினும் சூரியன் 12க்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடம் என்கின்ற மிதுன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆகையால் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் 12இல் இருக்கத்தான் போகிறார். ஆனால் குரு 11இல் இருப்பதினால் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. ஆனாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கை தற்பொழுது சால சிறந்தது. அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை புதன் வியாழன் சந்திராஷ்டமம். சந்திரன் உங்களுக்கு 8இல் சனியோடையும் சேர்க்கை பெறுவார். ஆகையால் அந்த நாட்களிலே பெரிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அந்த காலத்தில், அதாவது சந்திராசிரம நாட்களிலே ஒரு காரிய முயற்சிக்காக வெளியூர் செல்வது போன்றவற்றை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். இல்லை என்றால் சேவையற்ற விரயங்கள், தாமதங்கள் போன்றவைகள் சந்திராசிரம நாட்கள் என்று அதுதான், வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, அதுதான். ஆனாலும் குரு லாபத்தில் இருக்கின்ற நிலை 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த இடங்களெல்லாம் மிக மிக முக்கியமான இடம். 3ஆம் இடத்துக்குரிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது. 5ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்புகள், நண்பர்களால் ஆதாயம். இந்த விதத்தில் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகம் கொண்ட வாரமே இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனம், நிதானம். அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் சிம்மராசியில் பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்திற்குள்ளே தனக்காரர்கள் அழைக்கப்படுகின்ற குரு பகவான் பலமாக இருப்பதினால் வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற பொழுது புதன் வியாழன் அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மனோகாரகன் சந்திரன் சனியோடியும் சேர்க்கை பெறுவார். மற்றவர்களை நம்பாதீர்கள். என்றால் எந்த ஒரு முக்கிய முயற்சிகள் நாம் தான் செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்குமோ மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே அதை முன்னின்று அதற்கான முயற்சி எடுப்பதே இந்த வாரத்தை பொறுத்தவரை சால சிறந்தது. மற்றபடி வரவுகள் திருப்திகரமாக, செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அது நல்லது. ஆகையால் இந்த வாரம் தன லாபாதிபதி புதன் 12இல் இருப்பதனால் வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர செலவை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற பலம் இருக்கிறது. அதே சமயத்தில் சூரியன் 12க்கு வருவது பாதிப்பில்லை என்றாலும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் குறிக்கக்கூடியவரே தலைமை கிரகமாகப்பட்ட நடுநிலை நாயகனாகப்பட்ட சூரிய பகவான். நீங்கள் அந்த ராசியிலே பிறந்தவர்கள். ராஜகிரகம் சூரியன் 12க்கு வருகின்ற பொழுது அலைச்சல்கள் இருக்கும். வேலையிலே அதிக பலு இருக்கும். அவற்றினால் சில சமயங்கள் சலிப்பு ஏற்படும். அவைகள் அதிகாரியும் அதற்குரிய ஒரு நல்ல எந்த ஒரு பதிலுக்கும் நீங்கள் ஒரு எதிர்கேள்விகளை கேட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயங்கள் கொஞ்சம் நிதானம், பொறுமை, சோர்வுகள் இருந்தாலும் எங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துவது இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியெல்லாம் அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் குழந்தைகளாலும் இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் வேலை, தொழில், வியாபார, உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக சிரமங்களான அலைச்சல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அவற்றினால் மனம் கொஞ்சம் சோர்வாகும். சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது, சனியோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை இந்த வாரத்தில் இருப்பதனால் ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் பெண்கள், திருமணமான சகோதரிகள் குடும்பத்தை பொறுத்த மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் ஈடுபடும் முன் யோசனை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அவசரகதி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது சிம்மராசியில் பிறந்த திருமணம் ஆகாத சகோதரிகள். குரு மிக சிறப்பாகவும் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் நல்ல வரணமையக்கூடிய யோகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்கின்றது.
பெற்றோர்கள் முயற்சிப்பதில் நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். மறுமணத்துக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்க அன்பர்கள் 11ஆம் இடம் மிக பலமாக, அதுதான் மறுமணத்துக்குரிய இடம். 7ஆம் இடம் முதல் திருமணம், 11ஆம் இடம் மறுமணம். அங்க இடம் பலமாக கூடி இருப்பதனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரணமையக்கூடிய வாரமாகவும் இருக்கின்றது. அதற்கான வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விருப்பப்பட்டால் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையில் இயங்கக்கூடிய எங்களுடைய நிறுவனமே கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இருக்கக்கூடிய திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் அமைதியும் அன்பையும் காட்ட வேண்டிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அன்பை காட்டுங்கள், அன்பை காட்டு மட்டுமல்ல அமைதியும் காட்டுங்கள். காரணம், சந்திரன் ராகு சனியோடெல்லாம் சேர்க்கை பெறுவார். அமைதியும் அன்பையும் காட்டாமல் சில சமயங்களில் கோபத்தை காட்டுவீர்கள். அதுதான் இந்த வாரம் பிரச்சனை, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சாதகமில்லை நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது சாதகம். ஆகையால் கலைத்துறையிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் எவையும் இல்லை. மக்களிடம் உங்கள் படைப்புகள் சென்றடையும். விருப்பப்பட்டு, அதாவது அதற்குரிய நல்ல படங்கள் கொடுக்கின்றவர்களுக்கு வெற்றிகள், சின்ன படங்கள் கூட இப்போ நல்ல கதைகள் கொடுத்து வெற்றிகள் பெறுவதால் சிம்மராசிக்குரிய நல்ல கலைத்துறை யோகத்துக்குரிய வாரமே. அரசியல், சூரியன் 12க்கு வருவது அரசியலிலே பெரியவர்களே முன்னேற்றம் இல்லை. 16ஆம் தேதி சூரியன் ஆடி பருவனால், பொதுவாக ஆடி மாதம் சூரியன் சிவன் அவருக்கே பலம் இல்லாதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அரசியலில் கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தில் சூரிய பேச்சுக்கு பிறகு அதுவரை ஒன்றும் பிரச்சனை சாதகம். இது வாரப்பலன் அல்லவா. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், கல்வியில் ஆர்வம் எல்லாம் இருக்கும். பெற்றோர்கள் பேச்சை கேட்பீர்கள். மேலும் ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். அதுவே போதுமே. இந்த வாரம் கல்வியிலே நல்ல ஒரு அனுகூலமான வாரம் உங்களுக்கு. இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கன்னி ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 18ஆம் தேதி அவர் வக்ரமாக இருப்பதும் மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய யோகம். பொதுவாக 11ஆம் இடம் உபசயஸ்தானத்திலே கிரகங்கள் இருப்பதே யோகம். 11ஆம் இடம் என்பது அத்தகைய பலம் கொண்டது. இவற்றிலே புதன் உங்களுக்கு வக்ரமாக இருப்பது மிக மிக சிறப்பானது. சூரிய பெயர்ச்சி 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 16ஆம் தேதி. அது மிக அற்புதமான யோகம். சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்ட புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு யோகங்களை மட்டுமல்ல செல்வாக்கையும் உயர்த்தி காட்டும். 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக கண்டக சனியாக இருப்பவர் இருக்கின்ற இந்த வாரம் சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை, நன்மையே. 6இல் ராகு குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை. 9இல் சுக்கிரன் ஆட்சி. 10இல் குரு சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார் 16ஆம் தேதி வரை. அதன் பிறகு குருவோடு எந்த ஒரு கிரகமும் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு அவர் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பதினால் யோகத்தை தான் செய்வார். செவ்வாய் உங்களுக்கு பகை கொண்டவர், 3-8க்குரியவர் 12இலே இருப்பது விபரீத ராஜயோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற 6ஆம் இடம் 7ஆம் இடம். இருப்பினும் வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களிலே நிதானம் காட்டுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அவர் லாபாதிபதி. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்த நாட்களில்.
இருந்தாலும் எட்டில் சந்திரன் இருக்கின்ற பொழுது, எட்டில் சந்திரன் இருப்பதே சந்திராஷ்டமம். ஆனால் 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது. அது கோச்சார வேதையில் ஏற்படக்கூடிய தடை. ஆனாலும் அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவறுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் 6, 7 இருக்கின்ற நாட்களும், அதன் பிறகு ஞாயிறு 9 சென்று உச்சம் பெறுவதனால் மனம் தெளிவாக, சிந்தனையிலே முயற்சியிலே பயமில்லாத ஒரு காரிய வெற்றிகள் இருக்கிறது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களே. அதுவும் வாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும், லாபத்தில் புதன், 9, 7 சனி இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்திலிருந்து வக்ரமாக இருப்பது என்று இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள், சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய யோகம், ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அதற்குரிய சிந்தனையிலே தெளிவு இருக்கும். பொதுவாக கன்னிராசி அதி புத்திசாலிகள், புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ராசி. இந்த வாரத்தில் புதனும் சாதகமாக இருப்பதனால் புதிய முயற்சியில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. அடுத்தது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது கன்னிராசியில் பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் யோகமாக இருக்கிறது. இந்த வாரம் புதிய வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகத்துக்குரிய வாரமே இந்த வாரம். மற்றொரு ஒத்துழைப்பு, ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு இவையெல்லாம் சாதகமாக இருக்கிறது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்து கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சூரியன் சாதகமாக இருக்கிற 10 சூரியன் திக்பலத்தோடும் அதன் பிறகு லாபத்துக்கு வருவதும் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே. உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி உயர்வு, அதிகார உயர்வு, வேறு புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற நல்ல வேலை என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகம். அது கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது சனி வக்ரமாக 7 இருப்பதனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். இருப்பினும் அவருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 7 சனி வக்ரமாக அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மற்றபடி அன்பு பரிமாற்றங்கள் இந்த வாரம் அந்யோன்யமாகவே இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அடுத்தது திருமணமாகாத சகோதரிகள், இந்த வாரம் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. கலத்திரக்காரகன் சுக்கிரன் யோகாதிபதி உங்களுக்கு பலமாக இருக்கிறார். ஆகையால் முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. மறுமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பவர், பொதுவாக 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அந்த இடத்தில் புதன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரனும் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள், கடந்த 20 வருடமாக எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய நிறுவனமே BharatMatchPoint.com திருமண தகவல் மையம். விருப்பப்படுகின்றவர் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்தது காதலை பொறுத்தவரை இந்த வாரம் அந்யோன்யம், பாசம், அன்பு பரிமாற்றம் மிக சிறப்பாக இருக்கும். காதலை வெளிப்படுத்துவது இந்த வாரம் நல்ல வாரமே. சந்திராஷ்டமத்தை மட்டும் தவிருங்கள், மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பானது. கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் கொண்ட வாரம் இந்த வாரம். பெரிய வெற்றிகள் இருக்கிறது. இந்த வாரம் படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இல்லை. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம். மாணவ கண்மணிகள், புதன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே மேன்மை, பெற்றோர்களிடம் மற்றும் ஆசிரியரிடம் நல்ல ஒரு அன்பு பாசம் இருக்கும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் மிக சாதகமாக இருப்பதனால் கன்னிராசி தலைவர்களுக்கு இந்த வாரம் யோகத்துக்குரிய வாரம். இதுவே கன்னிராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம்.
முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 8ல் இருப்பது யோகம், அதுவும் ஆட்சியாக இருப்பது மிகவும் பலமானது. ஏனென்றால் சுக்கிரன் 8ல் இருக்கின்ற பொழுது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. தன யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வார்த்தையிலே இனிமையான பேச்சு மற்றும் எடுக்கின்ற முயற்சியில் மற்றொரு ஒத்துழைப்பு என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே சுக்கிரன் 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனால். சனி 6லே வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக உபசயஸ்தானமான 3, 6, 10, 11லே அசுபகரங்களிலிருந்து வக்ரமாக இருப்பது மிகவும் பலமானது. மேலும் உங்களுக்கு 9லே குரு, அவர் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதும் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, 10ல் புதன், இவற்றில் புதன் 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். ஏற்கனவே கூறியவாறு உபசயஸ்தானத்தில் கிரகங்கள் வக்ரம் பெறுவது யோகம் அல்லவா. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றவர் சூரியன் 9ல் இருக்கின்றவர் 16ஆம் தேதி 10க்கு வருகிறார். ஆடி பிறக்கின்றது. 10ல் சூரியன் திக்பலம் பெறுவார். 11லே செவ்வாய், கேது என்று கோள்கள் மிக சாதகம். இருப்பினும் இந்த வாரம் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு முன்னதாக சந்திரன் 6லும் 7லும் இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற அனைத்து முயற்சியிலும் வெற்றி, மேலும் எடுக்கின்ற முயற்சியில் மற்றொரு ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். தனலட்சுமியின் அருள், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், எந்த ஒரு விஷயத்திலும் கவன சிதறல்கள் இருக்கவே இருக்காது. திட்டமிட்ட காரியங்கள் முழுமையாக வெற்றிகளை பெறுவீர்கள். அதற்குரிய பலனை இரட்டிப்பாக அடைவீர்கள் என்று சகல விதத்திலும் சாதகமாக இருக்கிறது இந்த வாரம். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். உங்களுக்கு அது மிக எளிதாக இலகுவாக வெற்றிகளை அடையக்கூடிய காரிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. துரிதமாக செயல்படுவீர்கள். அதற்குரிய வெற்றிகளையும் அடைவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உயர்வாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது துலாம் ராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான வாரம். பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். அரசாங்கத்துக்கு நல்ல ஆதரவு, ஊழியர்களிடம் அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலையை வாங்குவதே ஒரு கெட்டிக்காரத்தனம் உங்களிடம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் பொருளாதார உயர்வு, சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். அடுத்தது துலாம் ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தருக்கு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 10க்கு வரும்பொழுது பதவி உயர்வை நிச்சயம் கொடுப்பார். அதுதான் சூரியன் 10ல் இருந்தால் திக்பலம், பெரிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம். அது அரசு பதவி என்று பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஒரு ஜாதகத்தில் 10 சூரியன் இருந்தால் தலைமை பொறுப்பை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ சூரியனும் உங்களுக்கு 10க்கு வருகிறார். குருவும் மிக பலமாக ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். உத்தியோகத்தில் நிச்சயம் உயர்வு கொண்ட அதிகார உயர்வு கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள், வெற்றி உங்களுக்கே. அடுத்தது துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரி பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான உங்களுக்கு செவ்வாய், அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரனும் பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அந்யோன்யம், பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் ஒரு அனுகூலமான வாரமாக உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசியிலே பிறந்த திருமணம் ஆகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் களத்திரக்காரன் ஆட்சியாக இருப்பது யோகமானது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரமையும் குரு பலமும் இருக்கின்றது, சாதகம். எனவே நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. அதற்காக மறுமணத்துக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்க அன்பர்களுக்கு பொதுவாக 11ஆம் இடம் அதுதான் மறுமணத்துக்கான ஸ்தானம். அவ்விடத்துக்கு கல்வியான சூரியன் சாதகமாக குருவோடு சேர்க்கை பெறுவது, பிறகு 10க்கு வருவதால் மறுமணத்துக்குரிய வரன்களும் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் கடந்த 20 வருடமாக எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கக்கூடிய எங்களுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண தகவல் மையம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்தது காதல். காதலை பொறுத்தவரை அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் சாதகமான வாரம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்துங்கள். எதிர்பார்க்கின்ற அன்பான பதில் உங்களுக்கு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் யோகம்தான். கலைத்துறை மிக மிக சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள், படைப்புகள் வெளியிடுவதிலே தடைகள் இல்லை, வெற்றிகள், பெரிய புகழ், பொருளாதார உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக கேளுங்கள், கொடுப்பார்கள் உங்களுக்கு. அரசியல் சாதகம். இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை மிக சாதகம். பதவி தேடி வரும், மக்களிடம் ஆதரவும் அதிகரிக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் 10ல் புதன் இருப்பது பலமானது.
ஆகிய கல்வியிலே மேன்மை உயர்வு என்று இந்த வாரம் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். கல்வியிலே வீட்டிலும் சரி. இதுவே துலாம் ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் சிம்மத்தில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடத்தில் பிற்பகுதியில் இருப்பது யோகமானது. 8இல் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே 2ஆம் இடம் பலம் பெறுகிறது. 2ஆம் இடம் மிக முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இவையெல்லாம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒரு வழி அன்பு, பாசம், 7இல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற யோகத்தினால் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. சனி இப்பொழுது வக்ரமாக இருப்பது பலமானது. 5இல் சனி இருப்பது சிறப்பல்ல. ஆனால் வக்ரமாக இருப்பது தன் நிலை மாறி நல்ல பலங்களையே செய்வார். கெடுபலங்கள் நிச்சயம் செய்யவே மாட்டார் வக்ரமாக இருக்கின்ற காலங்களிலே. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்கள் ராசிக்கு 8இல் இருக்கின்றவர் 16ஆம் தேதி 9க்கு வருகிறார். 9இலே புதன் அமர்ந்திருக்கின்றார். அவர் 18ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார். பகை கொண்டவர் வக்ரம் அடைவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை, ராஜயோகத்தை கொடுப்பார். புதன் வக்ரமாகிறார் 18ஆம் தேதி. சூரியனோடு சேர்க்கை பெறுவார். சூரியன் உங்களுக்கு ஜீவனாதிபதி. ஆகையால் சூரியன் உங்களுக்கு புதனோடு சேர்க்கை பெறும்போது லாபாதிபதியான புதனே அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி. ஆகையால் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் விருச்சிக ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்திலும் அவை இருந்தால் மிக மிக யோகம் அது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள், புதிய செயல்களிலே உங்களுடைய ஈடுபாட்டிலே அர்ப்பணிப்பு இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். மற்றொரு ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து உயரும். பேச்சிலே இனிமை இருக்கும். கனிவான பேச்சின் மூலம் மற்றவர்களை கவருவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான திட்டங்கள் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அவை இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. பொருளாதாரத்திலும் உங்கள் உயர்வு இருப்பது போல் உடல் நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தால் இந்த வாரியான சாதகமான அம்சங்கள் இருப்பதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக ஈடுபாட்டை காட்டுங்கள். அவை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கின்ற தொழில் வியாபாரி அன்பர்களே, 10இலே செவ்வாய் இருப்பதே பலம். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை தனக்காரகன் என்று அழைக்கப்படுகிற குருவே அவன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். இது தனயோகத்தை காட்டுகின்றது. எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் உயர்வு, தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. காரிய முயற்சியிலே மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஊழியர்கள், வேலை செய்கின்றவர், அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும். திட்டங்கள் தெளிவாகவும் முயற்சியிலே தைரியமும் இருப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும்.
அடுத்ததாக விருச்சிக ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பலமாக இருப்பதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் நீங்கள் கேட்பதை விட அதிகமாகவே கிடைக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு அந்தஸ்து உயர்வாக இருக்கும். பயம் இருக்காது. வேலை பார்ப்பதில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும் என்று இந்த வாரம் பாராட்டுகளை பெறுவீர்கள். அடுத்தது விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கான பலன்களில் திருமணமான சகோதரிகளுக்கு 7லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் கணவர் உங்களிடம் அன்பை அதிகமாக காட்டுவார். ஆரோக்கியமாக அவருக்கு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். அவரும் அதுக்குரிய அன்பை காட்டக்கூடிய வகையான பொருட்கள் பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வாரம். குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற சுக்கிரன் 7லே இருப்பது பொதுவாக திருமண விஷயத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். குருவும் 8ல் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சாதகம் இல்லாத வாரமாகத்தான் திருமண முயற்சி இருக்கின்றது. மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்கின்றது உங்களுக்கு கன்னி ராசி. அந்த வீட்டுக்கு அதிபதியான போது 11க்கு 11 பாவமாக மறுமணத்துக்குரிய வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரணமையக்கூடிய வாரமே இந்த வாரம். விருப்பப்படுகின்றவர்கள் கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கக்கூடிய நிறுவனமே எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com. என்னுடைய ஜோதிட மேற்பாடு இருப்பதால் விருப்பப்படுகிறவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலை பொறுத்தவரை 7லே சுக்கிரன் இருப்பதனால் அன்பை காட்டுங்கள். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சந்தேகப்படாதீர்கள். அது வரும். சுக்கிரன் 7ல் இருக்கின்ற பொழுது அது மட்டும் தவிருங்கள். மற்றபடி அன்பை காட்டுங்கள். அன்பையும் கொடுப்பார்கள் அவர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்த சுக்கிரன் காதலை கொடுப்பார். 7ல் சுக்கிரன் இருந்தாலே காதல் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்துவது நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறை சாதகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை உங்களுக்கு சாதகம். படைப்புகள் வெளியிடுவதில் இந்த தடைகளும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை சூரியன் கடகத்தில் அமர்கின்ற போது தன் வீட்டுக்கு விரயத்தில் உட்கார்ற மாதிரி. ஆகையால் சூரியன் ஆடி மாதத்தை பொறுத்தவரை பலம் இழப்பார் சிவன். அம்மனுக்குரியதாகவே இருக்கும் ஆடி மாதம் முழுவதும். அரசியலை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு தொடர்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம்தான் வேண்டும். நிதானம் பேச்சிலே வேண்டும். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் வகரமம் அடைவதனால் கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் கவலை இல்லை. நல்ல பாராட்டுகள் ஆசிரியரிடம் பெற்றோர்களிடம் நல்ல மதிப்பு அன்பையும் பெறுவீர்கள். நீங்களும் கொடுப்பீர்கள். இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான குரு 7லே மிக பலமாகவும் 3லே ராகு 4லே அமர்ந்திருக்கின்ற அர்த்தாஷ்டம சனி வக்ரமாக இருப்பதனால் யோகம். 9ஆம் இடத்தில் 5க்கு 5 என்று பாவமாக செவ்வாய் பலமாக இருக்கின்ற பலமான யோகம் என்று சாதகமான அம்சம் நிறையவே இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாக்கியாதிபதி 9க்குரிய சூரிய பகவான் 7லிருந்து 8க்கு செல்கிறார். 8ல் சூரியன் அமர்கின்றது உங்களுக்கு சிறப்பல்ல. சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 2ஆம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். கோபம் வரும். சின்ன விஷயங்களில் அதிகமாக கோபப்படுவீர்கள். பட்டென்று வார்த்தையை கொட்டி விடுவீர்கள். பிறகு வருத்தப்படுவீர்கள். இருப்பினும் அது தொழில் வியாபார நிமித்தமாகவும் உத்தியோகத்தில் வேலை நிமித்தமாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பை காட்டுவீர்கள். அன்பை கொடுப்பார்கள். குழந்தைகள் மற்றும் உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களிடம் பாசமே காட்டும். கணவன் மனைவி உறவிலும் அன்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோக நிமித்தமாக கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள் அந்த சமயத்திலே.
ஆனாலும் உங்களுக்கு குரு 7ல் இருந்து ராசியை பார்ப்பதனால் தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவன சிதறல் இருக்காது. 3ல் ராகு இருப்பதனால் வெற்றிகளை கொடுக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான அம்சம் இருக்கின்ற பொழுது இதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு சிந்தனை தெளிவுகள் இருப்பதனால் உங்களுக்கு பலமான வாரமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு ராகு பலமே உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் செயல்களை சிறப்பாக செய்வீர்கள். அதற்குரிய வெற்றிகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல வாரம். எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இல்லை, இடையூறுகள் இல்லை. ஆகையால் இந்த வாரம் புதிய முயற்சியில் தைரியமாக எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் இருக்கின்றது. அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தனுசு ராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 8ல் இருந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். இவற்றிலே சூரியனோடு சேர்க்கை பெறுவார். 16ஆம் தேதி சூரியனோடு சேர்க்கை பெறுவார். அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரம் 8ல் தான். ஆனாலும் புதன் 8ல் இருப்பது யோகம் அல்லவா? பொதுவாக சூரியன் 8ல் இருக்கின்றவர் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. ஆகையால் புதன் சூரியனுடைய அசுப பலன்களை அட்டம சூரியனுடைய கெடுபலன்களை தடுப்பார். நல்ல யோகத்தை தான் கொடுப்பார். பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு உறுதியாக மிக சிறப்பாக எதிர்பார்ப்பதை விட நல்ல வரவு இருக்கும். செலவுகளும் வீண் செலவுகளவே இல்லை. இருப்பினும் 6லே சுக்கிரன் இருக்கிறார். சில சமயங்களில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அவற்றையும் நீங்கள் முறியடிப்பீர்கள், வெற்றிகளையும் அடைவீர்கள். அடுத்ததாக தனுசு ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 8க்கு வருகிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளும் நட்பு பாராட்டுங்கள். சில சமயங்களிலே அவரை விட நீங்கள் மிக சிறப்பான செயல்களை செய்வீர்கள். அதனால் உங்களுடைய உயரதிகாரிகள் உங்கள் மீது ஒரு கண் வைப்பார். தன்னை மீறி குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் என்கின்ற பெயர் எடுக்கின்றானே என்று பொறாமையும் அவருக்கு ஏற்படும். இயல்பாக இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். இருந்தாலும் சில சமயங்களில் உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் நிதானமாக பேச்சை கொடுப்பது நல்லது. அவரை மீறி சில சமயங்களில் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக உங்களுடைய செயல்பாட்டை காட்டாமல் ஒரு எச்சரிக்கையோடு இருப்பது தான் புத்திசாலித்தனம். அது உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இருந்தாலும் கவனம் தேவை. பலனை பார்க்கும்போது இது தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலனை திருமணமான சகோதரிகள் அது அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, நல்ல உடல்நல ஆரோக்கியம் என்று யோகமான வாரம் உங்களுக்கு. உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேலதிகாரம் கொஞ்சம் கவனம் காட்டுங்கள், பொறுமை காட்டுங்கள். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் குருபலம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குரு ராசியாதிபதி 7ல் இருக்கிறார், திருமணஸ்தானம். ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இந்த வாரமும் தொடர்கின்றது. இருப்பினும் இந்த வாரத்தில் ஆடியும் பிறக்கின்றது. ஆனாலும் நல்ல வரன் அமையும். ஆடியில் திருமணம் தான் செய்யக்கூடாது. ஆனால் வரன் தேடுவதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அடுத்ததாக பார்க்கணும் மறுமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்க்கிறார். அது மறுமணம் என்றால் 11ஆம் இடம். அப்படி 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரபகவான் மற்றொரு வீட்டிலே அவர் ஆட்சியாக இருக்கிறார். குருவோ உங்களுக்கு 11ஆம் இடம் என்கின்ற துலாம் ராசியை பார்க்கிறார். எனவே மறுமணத்துக்குரிய வரனைக்கும் இந்த வாரம் சாதகமே. விருப்பப்படுகின்றவர்கள் கடந்த 20 வருடமாக எனது ஜோதிட மேற்பார்வையில் சென்னை வாலாஜா ரோடில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமே bharatmatchpoint.com திருமண தகவல் இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலை பொறுத்தவரை அன்பான வாரம் இந்த வாரம். மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி நீங்களும் கொடுப்பீர்கள், உங்களுக்கும் கிடைக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமான வாரம் நண்பர்களே. இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதில் தயக்கம் வேண்டாம், தாராளமாக வெளிப்படுத்துங்கள். எதிர்பார்த்த பதிலே கிடைக்கும். எல்லாரும் அதுதான் எதிர்பார்ப்போம், நல்ல பதில் கிடைக்கணும் என்று. அதுக்கடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்பு வெளியிட எந்த விதமான தடைகள் இல்லை. வெளியிடுகின்ற படைப்பு மக்களிடம் ஆதரவு, வெற்றி, உங்களுடைய மதிப்பு உயரம், பொருளாதார உயர்வும் இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை சூரியன் 8க்கு வருவது சாதகம் இல்லை, அதே சமயம் பாதகமும் இல்லை. ஆகையால் பொதுவாக இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை பாதகம் இல்லை, அதுவே நல்லது தானே. மாணவ கண்மணிகள் புதன் சாதகமாக இருக்கிறார். 7லே குருவும் இருக்கிறார். குரு புதனுடைய வீட்டிலும் குருவோடைய உச்ச வீட்டிலும் இருப்பதால் பாதகம் இல்லை. கல்வியிலே மேன்மை, நல்ல பாராட்டுகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சியாகவும் மற்றொரு யோகாதிபதியான புதன் பகவான் 7லே தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதும் 18ஆம் தேதி வக்ரம் பெறுவதும் மிக மிக யோகமானது. ராசியாதிபதியான சனி 3லே அவர் வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக 3லே சனி இருப்பது யோகம், மிக பலமானது. ஆனால் அதே சமயத்தில் வக்ரமாக இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற முயற்சியில் சில தடைகள் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகாதிபதிகள் பலமாக இருப்பதும், உங்களுக்கு பொறுத்தவரை சனி 3லே அவர் உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் நிச்சயம் பாதகமில்லை, நன்மைதான். ஆனாலும் 2லே ராகு. ஆனால் ராகு குருவோடு நட்சத்திர பரிவர்த்திலிருந்து குரு பார்வையும் பெறுகிறார். 6லே குரு இருக்கிறாலும் குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு பலம் உங்களுக்கு வெற்றிகளைத்தான் தரும். 7ஆம் இடத்துக்கு 6 இருக்கின்ற சூரியன் 16ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அட்டமாதிபதி சூரியன் 7க்கு ராசியை பார்க்கிறார். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், மேலும் ஜுரம் போன்றவற்றில் பாச்சனைகள் போன்றவர்களுக்கும் ஆகிய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நல்ல உணவு பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது, தேவையான சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது இப்பொழுது முக்கியம். காரணம், கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் மகர ராசி சகோதரிகள். அதனால் உணவை பற்றி கவலைப்படாமல் எந்த நேரமும் வேலை இருக்கும்போது அதற்கான ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, அதில் கவனம் செலுத்துங்கள். நல்ல நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு எடுத்து உடற்பயிற்சி செய்வது இப்பொழுது அவசியம், 7ல் சூரியன் வருவதனால். மற்றபடி பார்க்கின்ற பொழுது 8ல் செவ்வாய் வேறு இருக்கிறார் அல்லவா. 8ல் செவ்வாய் இருக்கும், செவ்வாயோடு 7லே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ல் தான் புதன் இருக்கிறார், சூரியன் வரப்போகிறார் என்று செவ்வாயால் பாதிப்பில்லை. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சியிலே வெற்றி, புதிய முயற்சியில் எடுப்பதிலே தயக்கம் இருக்காது. அதிர்ஷ்டத்தினுடைய அனுகூலங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட லட்சுமியின் அனுகூலங்களாக இருக்கிறது. ஆகையால் பலம், சுக்கிரன் பலமாக இருந்தாலே அது அதிர்ஷ்ட லட்சுமியின் அருள் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். ஆகையால் முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது, செயல்களிலே வேகம் விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி இந்த வாரம் உங்களுக்கான அனுகூலத்தை எளிதாக பெறுவீர்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் மகர ராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை அவ்வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் பார்க்கிறார், யோகாதிபதியான சுக்கிரனும் பார்க்கிறார். அது ஒரு நல்ல யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை, தேவையற்ற செலவுகள் இல்லை, எதிர்பாராத செலவுகள் என்று சேமிப்பு இருக்கக்கூடிய நல்ல வாரம். கடன் அடையக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. தேவையற்ற செலவுகள் இல்லாத வகையாகவும் இருக்கிறதுனால் சிறப்பே இந்த வாரம் உங்களுக்கு. அடுத்ததாக மகர ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 6ல் இருப்பது வரை யோகம்தான். அதன் பிறகு 7க்கு வருகிறார். 7ல் வருகின்ற பொழுது அவர் புதனோடு சேர்க்கை பெறுவார். பொதுவாக 7ல் சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் சூரியனோடு ஒரு கிரகம் சேர வேண்டும் 7ல். அப்போது சூரியனால் பாதிப்பில்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. புதன் சேருவதனால் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. இருப்பினும் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். அதுதான், அதனால் கொஞ்சம் அதிக வேலை கொடுப்பீர்கள். ஆனால் அதுக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரியும் நீங்கள் பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அடுத்ததாக மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் குடும்பத்தில் எந்த விதமான சஞ்சலங்கள் குழப்பங்களும் இல்லை. உறவுகளிடம் நல்ல அன்பு இருக்கும். கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார். அவருடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5ல் சுக்கிரன், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. திருமணம் ஆகாத சகோதரிகள் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரனமையக்கூடிய யோகம் இந்த வாரமும் தொடர்கின்றது. மறுமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் பொதுவாக 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்விடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். அவர்தான் களத்திர காரகன். ஆனால் 7ஆம் இடம் முதல் திருமணம், 2ஆம் திருமணம், மறுமணம் என்றால் அது 11ஆம் இடம். அந்த இடம் பலம் பெறுவதால் மறுமணத்துக்குரிய வரனும் இந்த வாரம் சாதகமாகவே இருக்கின்றது. விருப்பப்படுகிறவர்கள் கடந்த 20 வருடமாக எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் அன்பை காட்டக்கூடிய வாரம். அதே சமயம் அன்பையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான சந்தோஷம் சிறப்பாக இருக்கிறது. காதலை வெளிப்படுத்தலாமா? நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் பலமாக இருக்கிறாரே, காதலுக்கு கொடுப்பாரே, அதில் வெளிப்படுத்துங்கள், அன்பான பதில் கிடைக்கும். கலைத்துறை சாதகம். இந்த வாரம் கலைத்துறை சாதகமான வாரம்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தடைகளோ சஞ்சலங்களோ அல்லது கால தாமதங்களோ எவையும் இல்லை. படிப்புகள் வெளியிடுவீர்கள், மிகப்பெரிய வெற்றிகளையும் புகழையும் பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்கிறார் 6லே, ஆனாலும் 7க்கு வருகிறார். 7க்கு வரும்போது பாதிப்பு இல்லை. அதில் அரசியலை பொறுத்தவரை பாதகம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மாணவ கண்மணிகள், புதன் குருவோடைய உச்ச வீட்டில் இருப்பதும் குருவோ புதனுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு பலம் கல்வியிலே மேன்மையை கொடுக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், ஆசிரியர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள், பெற்றோர்கள் அன்பையும் பாசத்தையும் காட்டுவார்கள். இதுவே மகர ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசியிலே ராகு இருக்கிறார். இருந்தாலும் குருவோடு நட்சத்திர பரிவர்த்தனை, குரு பார்வை வேறு. 2லே சனி, 7 சனியிலே பாத சனி, இருந்தாலும் சனி வக்ரம், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். சுக்கிரன் 4லே ஆட்சி, 6லே புதன், அது பலமான யோகம். 5லே குரு மிக சிறப்பாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 16ஆம் தேதி சூரியனும் 5லிருந்து உங்களுக்கு 6க்கு வந்து சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்று ஒரு பலமான நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள், அவற்றிலே உங்களுக்கு வெற்றி. 7 சனி என்று எந்த தயக்கமும் வேண்டாம். பொதுவாக கும்பராசி ராசியாதிபதியே சனி. ஆகையால் சில தடைகள் குடும்பத்தில் தான் கொடுப்பார், பிரச்சனைகள் குடும்பத்தில் தான் கொடுப்பார், பொருளாதார பிரச்சனைகள் கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் கொடுத்தால் நமக்கு தசாபுத்திகள் சாதகம் இல்லாமல் இருந்தால் தான். ஆனால் கும்பராசி என்றால் வருகின்ற திசைகள்லாம் நீண்ட ஆண்டுகள் திசை, சனி திசை, புதன் திசை என்று வரும். ஆகையால் அதெல்லாம் யோகத்துக்குரிய திசை. கும்பராசி ஒரு அதிர்ஷ்டமான திசைகள் அதிகமாக நல்ல யோக திசைகள் வரக்கூடிய ராசி என்பதுதான் கும்பராசியில் இருந்தும் பெரிய 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 பிரபலங்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரன் புதன் சாதகம், சனி வக்ரம் என்கின்ற பலம் என்று மிக சிறப்பு. எதுதான் பாதகம்? 7லே செவ்வாய் கோபம் கொடுக்கும். 2ஆம் இடத்து வாக்குஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். பட்டென்று கோபம் வந்துவிடும். நட்பை முறித்துக் கொள்வீர்கள். அந்த நட்பை முறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நண்பர்களும் சில பகைமைகள் ஏற்படலாம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்து இவை இல்லாமல் பார்த்து கொண்டால் மனதிலே அந்த அழுத்தம் கவலைகள் இருக்காது. நீண்ட நாள் நண்பர்களை பிரிந்தோமே என்ற ஒரு கவலை அழுத்தம் தானே, அது நிச்சயம் இருக்குமே. அதை இல்லாமல் பார்த்துக்கொள்ள 7 இருக்க செவ்வாய் அதை செய்யக்கூடியவர். இருந்தாலும் செவ்வாய் பிரச்சனை கொடுப்பாரா என்றால் பெரிய அளவெல்லாம் கொடுக்க மாட்டார். 6லே கிரகம் என்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பலமான யோகமான வாரம். ஏனென்றால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் புதன் சாதகமாக இருப்பதனால். இனி துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசி. அந்த வீட்டை செவ்வாயும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். செவ்வாய் விருச்சிகத்துக்கே அதிபதி. 10ஆம் இடம் பலமாக இருக்குது. ஆகையால் நம்ம கும்பராசியிலே பிரிந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு ஒரு யோகமான தனலாபம் பெறக்கூடிய, தனலட்சுமி அருளை பெறக்கூடிய வாரம். சுக்கிரன் தனலட்சுமியை அருள் கொடுக்கக்கூடிய. ஆகிய சுக்கிரனுடைய அதிதேவதை லட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னா பொருளாதார முன்னேற்றம், கடன் அடையக்கூடிய நல்ல வாரம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உழைப்பில் கவலைகள் இருக்காது. நல்ல கடின உழைப்பை கொடுத்து அந்த பலனை பெறுவீர்கள். விதையை விதித்திருப்பீர்கள், அதற்குரிய அறுவடையும் இந்த வாரம் நீங்கள் செய்வீர்கள். அடுத்ததாக கும்பராசியிலே பிறந்த உத்தியோகத்துக்கான பலன். சூரியன் சாதகமாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப சாதகம். எனவே உத்தியோகத்தில் அதிகார உயர்வு,
அரசாங்கத்தில் அரசு பதவியில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு என்று மிக மிக சாதகம், பெரிய வெற்றிகள் இருக்கிறது இனி வரும் நாட்களிலே. இந்த வாரமும் மிக சாதகம் உங்களுக்கு. அடுத்தது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகள். இரண்டிலே சனி வக்ரமாக இருக்கிறார் என்றாலும் அது நன்மைதான். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களே கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். அந்த கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செவ்வாயால் தான் இது ஏற்படுகிறது. மற்றபடி உங்கள் தொழில், வியாபார, உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத சகோதரிகள், குரு பலம் மிக சிறப்பு, சுக்கிரன் கடத்திரக்காரகன் ஆட்சி என்று திருமணத்துக்கு ஒரு முயற்சி. இந்த வாரம் நல்ல யோகம் ஆக நல்ல வரனே அமையக்கூடும். மறுமணத்துக்கான வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை நல்ல வாரம். என்ற 11ஆம் இடம் மறுமணஸ்தானம், அந்த வீட்டை குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரம் மறுமணத்துக்கும் நல்ல வரன் அமையும். விருப்பப்படுகின்ற எங்களுடைய திருமண இணையத்திலுமே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளம் தான் bharatmatchpoint.com. விருப்பப்படுகிறவர்கள் வரங்களை பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். காதலை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பாதிப்பு எவையும் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தல் நல்ல பதில் கிடைக்கும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் 6ல் சூரியன் வந்த பிறகு சாதகம். அதுவரை உங்களுக்கு குருவோடு சேர்க்கை மேலே பாதகம் இல்லை. மிக சாதகம் ஆடி மாதம் உங்களுக்கு. கலைத்துறை ஏற்றமான வாரம். இந்த வாரம் பொருள்துறையிலே பெரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலில் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ராசி ஜென்மத்தில் ஜென்ம சனி இருந்தாலும் சனி இப்பொழுது வக்ரம். ஒரு கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்கின்ற பொழுது தன் நிலை மாறும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம். அந்த யோகம் இப்பொழுது உங்களுக்கு சனி வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு ஜென்ம சனியால் இல்லை, லாபாதிபதி என்கின்ற யோகத்தை தான் அவர் செய்வார். அதே சமயத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு. ஆனாலும் 4ஆம் இடத்தில் குரு அமர்க்கின்ற பொழுது அவர் 10ஆம் வீட்டை தன் மற்றொரு வீடான தனுசு ராசியை பார்ப்பார். 9ஆம் வீடாகப்பட்ட விருச்சிக ராசி 6ல் அமர்ந்திருக்கின்ற யோகமாக அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் பார்ப்பார். இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகம் மிக மறைமுகமாக கொடுக்கக்கூடிய நன்மை. 9க்குரிய 9ஐ பார்க்கிற, 10க்குரிய 10ஐ பார்க்காது, மிக சிறப்பு. மேலும் 3லே உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி, 6லே கேது என்று இவர்களெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது. பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியில் அமர்வதும் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது என்று மனம் தெளிவாக, எந்த ஒரு முயற்சியும் திட்டங்கள் தெளிவாக என்று உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 4லே சூரியன் இருப்பது, அதன் பிறகு 5க்கு செல்வது என்று சூரியன் இந்த வாரம் பொறுத்தவரை 6ஆம் இடம் சத்துஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 4லே குருவோடு சேர்க்கின்ற சிவராதி யோகம் என்றதனால் கடன் பிரச்சனை இருக்கும். அது சனியால் ஏற்பட்டது. ஆனால் அந்த கடன் தொல்லையால் இந்த கடன் தொல்லை என்கின்ற விஷயம் இல்லை. கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூறினோம். அந்த விஷயத்தில் பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் நான் கூறுவது என்றால் பண வரவு வரும்போது கடனையும் அடைத்து விடுங்கள் கொஞ்சமாவது. அதனால் வெறும் வட்டியை கட்டலாம் பார்த்துக்கலாம் பிறகு என்றால் அசல் அப்படியே இருக்கலையே கடன், அது மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வரவுகள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மனநிலை தெளிவாக இருக்கும். முயற்சியில் பயம் இருக்காது. செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கு என்று அனுகூலமான காரிய வெற்றிக்குரிய வாரமே இந்த வாரம். அது துறை ரீதியாக பார்க்கின்ற முதலில் தொழில் வியாபாரிகள், அதாவது நீங்கள் ராசியிலே பிறந்த தொழில் வியாபாரிகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியவாறு 9க்குரிய 9, 10க்குரிய 10ஐ பார்க்கின்ற யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த பலமே உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும்
இந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன வலிமை, வரவுகளும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவுகள் திருப்திகரமாக, உங்களுடைய உழைப்புக்குரிய அந்த வரவுகள் மிக தெளிவாக நல்ல விதமாகவே இருக்கும். லக்ஷ்மி அருள் இருக்கிறது, சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால். அடுத்தது மீனராசியிலே பிறந்த உத்தியோகத்திற்கான பலன். சூரியன் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் உயரதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள், நட்பு காட்டுவார்கள். உங்களுடைய முயற்சியிலும் தெளிவு இருக்கும். வேலையிலே கவனமாக இருப்பீர்கள். ஆகையால் அதுக்குரிய உங்களுடைய கடின வேலையாக இருந்தாலும் அதை முடித்து காட்டக்கூடிய திறமையும் இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுடைய செயலுக்குரிய வெற்றி இருக்கிறது, நல்ல விதமாகவே இருக்கும். அடுத்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகளுக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார், பாசத்தை காட்டுவார். குழந்தைகளிடம் மகிழ்ச்சியை காட்டுவீர்கள், அவர்களும் உங்கள் மீது அன்பை காட்டுவார்கள். கல்வியிலே குழந்தைகளுக்கு நல்ல விதமாக இருக்கும், அது உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று இந்த வாரம் குடும்பத்தில் சகல விதத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் தொழில், வியாபார, உத்தியோகத்திலும் வெற்றிகள் இருக்கிறது. திருமணமாகாத சகோதரிகள், குரு பலம் இல்லை தான். 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் இந்த வாரம் வக்ரம் அடைகிறார். திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. மறுமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருக்க நண்பர்கள் என்று பார்க்கின்ற பொதுவாக 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி இப்பொழுது சனி ராசியிலே அமர்ந்து வக்ரமாக இருக்கிறார். எனவே மறுமணத்துக்குரிய முயற்சி இந்த 7ரிலே பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுதான் இந்த ஜன்ம சனியிலும் அது அதிகமாக இருக்கும். இப்பொழுதும் அந்த சனி வக்ரமாக இருப்பன தன் மறுமணத்துக்கான வரநிலையும் சாதகம் இல்லாத வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக காதலை பொறுத்தவரை இந்த வாரம் கவலை இல்லை, அன்பு பாசம் உங்களிடம் இருக்கும், அவர்களிடமும் இருக்கும். மகிழ்ச்சியான வாரமே இந்த வாரம் உங்களுக்கு. சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது காதலை பலப்படுத்துமே. காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம் இந்த வாரம். அப்படி ஒன்றும் உங்களுக்கு சாதகமற்ற வாரம் இல்லை, சாதகமான வாரமே. காதலை வெளிப்படுத்துங்க, நல்ல பதில் கிடைக்கும். கலைத்துறை, சுக்கிரன் பலமாக இருக்கிறார். கலைத்துறையை பொறுத்தவரை மேன்மை இருக்கிறது. புதிய முயற்சியில் எடுக்கும்போது கொஞ்சம் தடைகள் இருக்கும், இருந்தாலும் அதை தகுத்தறியக்கூடிய திறமையும் வல்லமையும் இருக்கும். அது காரணம் சனி வக்ரமாக இருப்பதனால் கலைத்துறையில் இந்த வாரம் வெற்றி இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமில்லை. ஏனென்றால் பொதுவாக ஆடி பிறக்கின்றது, 4ல் சூரியன் இருப்பதால் அதுவரை பரவாயில்லை. அதே மாதிரி ஆடி பிறகு சூரியன் தன் வீட்டுக்கு விரயத்தில் இருக்கின்றது, சிறப்பில்லை. அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். பொதுவாக சூரியனுடைய அதிதேவதா சிவன். எனவே இந்த வாரம் அம்மன் அப்படிங்கிற பலம் பெறுகின்ற நிலையாக வருவதனால் அரசியலை பொறுத்தவரை பெண்களுக்கு நல்லது, ஆண்கள் நிதானமாக இருக்க வேண்டும். இறுதியாக மாணவ கண்மணிகள் கல்வியிலே கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படும். சனி வக்ரத்தினால் ஏற்படக்கூடிய அமைப்பு இது. பொதுவாக சனி ஜென்ம சனி இருக்கும்போது நான் ஏற்கனவே கூறியது ஆலயம் செல்ல வேண்டும் மாணவ கல்வி என்று. தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் நல்ல அன்பை காட்டுவார்கள். ஆசிரியர் வழிகாட்டுதல் பின்பற்றுங்கள், தவறாமல் உங்களுடைய கவன சிதறாமல் இருப்ப ஆலயம் செல்லுங்கள். இதுவே மீனராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும்
யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.